லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 143 குழி பெஸ்ட்டு பிளானுங்க. ஸோ 2 பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூம் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைய விளக்கம் சனி பிரதோஷம் அவசியமாக அனைவரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இரவு மகா சிவராத்திரி பூஜை எல்லா சிவன் கோவில்லையும் நடக்கும். 4 கால பூஜை நடக்கும். வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக கோவிலில் போயிட்டு சிவ பூஜை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம், உயர்வு. 9 கோவில்கள் சுற்றி போனோம்னால் அதை விட உயர்வு. ஸோ ஒரு வருடத்திற்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்ற பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே 4 கால பூஜை செய்யுங்க. அதே மாதிரி கண் விழித்து சிவசிவா சிவாய நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, சிவபுராணம் படிங்க. வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, சிவபுராணம் படிங்க. 4 கால பூஜையும் கோவிலில் போய் பாருங்கள். வீட்டிலேயே நிறைய டிவிலேயே ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அவசியமாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நிறைய சிவனுடைய அபிஷேகங்கள் எல்லாமே லைவாக பண்ணுறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக நடக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பார்த்து கண்டுகளியுங்கள். நிச்சயமாக 4 காலமும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முதுகெலும்பு நேராக வைத்து கொண்டு இறைவனை தியானிப்பது. மேலேருந்து எக்கச்சக்கமான ஒரு ஆகர்ஷண சக்தி வரும். சயின்ஸில் சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு அந்த காலத்திலே சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்லேயும் பூஜை பண்ணுங்கள், கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுங்கள், கேளுங்க, பாருங்கள். வரைபடத்தை பார்ப்போம். கட்டடத்தினுடைய அளவு 28 40 அடி 7.5 அங்குலம். பெருக்கி டிவைடட் பை 8.03 ஆல் வகுத்தமையினால் கிடைப்பது 143 குழி. அது என்ன சார் 9 வகுக்கிறது இல்லை, 8.0 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சில் அடியேன் வகுக்கிறது உண்டு. இதுதான் சிற்பசாஸ்திர நூலில் சொல்லியிருக்கு. மயன் கண்டுபிடிச்சது. இந்த வெளியளவை பெருக்கி இந்த குழியை வச்சு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னால் 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் உண்டு. யானை மனை வரும். ஸோ வருடம் 61 வருடம். இப்போ இந்த கட்டடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சவுத் ஃபேஸிங் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் வரும். இந்த வரைபடம் அடியேன் அமைச்சது தான், 2Dயில் போட்டிருக்கிறோம். அடியேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியருங்கிறது சொல்லிக்கிறேன். நிறைய அன்பர்கள் நீங்கள் வரைபடம் அமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இந்த பிளானை எங்கள் சிஸ்டத்துலேயே கம்ப்யூட்டரில் போட்டது தான். இதை எடுத்து அப்படியே பேசுகிறோம். ஒரு அன்பர் கேட்டதற்காக போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு 3 நண்பர்கள் பக்கத்திலே இருப்பாங்க. கங்கா உற்பத்தியான இடம், சிவன் சொத்து, குளம் வளரும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் தனியாக இருக்கும். அதனால தான் வாயு மூலையில் விருந்தினர் அறை வைங்கன்றாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் 2.25 நாள் தான் சந்திரன் ஒரு இடத்துல இருப்பார். அதனால் நகல் நேராக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. 18 ஆண்டுகள் ஒரு ஆளுக்கு ராகுதசை வந்துச்சுன்னா 18 வருஷம் போடும். அதனால் கன்னி மூலையில் வாட்டர் டேங்கும் பெட்ரூம் வச்சோம்னாக்கா, ராகுதசை வந்துச்சுனாக்கா அவர் இரவு தூங்கி காலையில் எழுந்திரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு வலைதளத்துலேயும் பெரிய அளவில் அவருக்கு வளர்ச்சியும் கொடுக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே இப்போ தான் நான் போகிறேன். கிரில் கதவு, போர்ட்டிகோ, தலைவாசல், ஹால் 16க்கு 10, பெரிய ஜன்னல், ஈசான மூலையில் பூஜை அறை. ஒரு சில நண்பர்கள் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பூஜை அறை ஈசான மூலையில் இருக்கக்கூடாதுமே சாமி அப்படியான்னு கேட்குறாங்க. அவங்களெல்லாம் மன்னித்து மறந்து விட்டுருங்க பாவம். ஏன்னாக்கா ஈசான மூலையில் தெய்வ சக்திகள் உள்ளே வரும். இந்த இடத்துல பூஜை இருந்தால் அது வளர்ந்து கன்னி மூலையில் இருக்கிற நீங்கள் உறங்குற இடத்துல கன்னி மூலையில் பெட்ரூமில் உயர்வை கொடுக்கும், நலத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் கட்டில் தெற்கு சுவர் மேற்கு சுவர் ஒட்டி போட வேண்டும். 10க்கு 17 போட்டுருக்கிறேன். பெரிய கட்டில் போடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கட்டில் பெருசாக இருக்கும். இது 8 அடி இருக்கணும். இந்த அகலம் இது 6 அடி இருக்கணும். ஏன்னா 2 பேர் தானே இருக்கிறோம். சின்ன கட்டிலை வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் குழந்தை வரணும்ல. அப்போ அகலமாக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம், இயற்கை அன்னை உங்களுக்கு 2 குழந்தை கொடுக்கும். 2 ஆண் குழந்தை, அப்புறம் மின்னியும் மன்றாடி கேட்டிங்கன்னா 2 பெண் குழந்தை. அம்மா 3 ரூம் இருக்குல்ல, 4 பிள்ளைங்க இருக்கணும். வாங்க, முன்னையும் முன்னாடி ஹாலில் இருந்து போய் பூஜை அறை சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்டடி ரூம் கொடுத்துருக்குறேன். பின் வாசல் வச்சுருக்கேன். நிறைய அன்பர்கள் பின்னாடி வாசல் வைக்காமல் நீங்கள் போகிறீங்க. சேர்ந்தா போட்டேன் சரிங்களா. வடக்கு பக்கம் நிறைய காலி இடமும், கிழக்கு பக்கம் அதிக காலி இடமும், தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் குறைவான காலிடம், கம்மியாக. ஸோ லெஸ் கம்பேரிங் டு ஈஸ்ட். வெஸ்ட் பக்கம் இடம் வேக்கன்ட் சைட் டு பி கம்மி. ஓகே, இங்கே ஒரு பெட்ரூம். இது ஸ்டடி. ஏன்னா படிக்கிறதுக்கு உண்டானது. இந்த இடத்துல உங்கள் பையனுக்கு அப்படியே சிஸ்டத்தை இந்த இடத்துல ஒரு கப்போர்டை போட்டு அவனுக்கு இப்படி உட்காந்து படிக்கிறதுக்கு உண்டானது வச்சிங்கன்னா அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறவங்கெல்லாம் இந்த இடத்துல படிக்கிறவங்க.
வாயு மொழியில் உங்கள் அப்பா அம்மாவை படுக்க சொல்லுங்கள், ஆரோக்கியமாக இருப்பாங்க. 88 வயசு ஆகுதுங்க, அவர் அது பாட்டாக இருக்கிறாரு. இந்த ரூம் தான். பக்கத்துலேயே டாய்லெட்டு கொடுங்க, அவங்க துணிமணி இப்படி வைங்க, ட்ரெஸ்ஸுக்கு உண்டானதுக்கு வைங்க, கட்டில் இங்கே கொடுங்க. தனியாக அவங்களுக்கு முதியோர் இல்லத்தில் கூட்டி போய் விட்டிங்கன்னா உங்கள் வீடு உங்களை பயங்கரமாக கேட்கும். எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறதுன்னு நிறுத்தும். உங்களுக்கு 10 கோடி கிடைக்க வேண்டிய இடத்துல 5 கோடி தான் கொடுக்கும். உங்கள் அப்பா வச்சிங்கன்னா 15 கோடி கொடுக்கும். வாங்க, அப்படியே ஈசான வளர்ச்சியாக நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களே, 2 பேரை வச்சுக்கோங்க. இது நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுங்க. பட்டுச்சேலை நகையெல்லாம் இங்கே வைக்கிறது. இங்கே கட்டில் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தலையணையெல்லாம் வச்சுக்கோங்க. குட்டியாக உங்கள் பையனுக்கு இங்கே வச்சுக்கோங்க. சரி, இங்கே நீங்கள் தூங்கிக்கோங்க. இது உங்கள் மனைவி. இந்த இடத்துல உங்கள் பையன். 2 பிள்ளைங்க தான், 2 பிள்ளைங்க. ஜன்னல்லாம் நிறையா கொடுத்துருக்குறேன். சைஸ்லாம் காமிக்கல. சைஸ் ஆஃப் த ரூம் இன்னும் 10க்கு 17.5, டாய்லெட் 6:30க்கு 4:15, 6:30க்கு 4:30, 10க்கு 11, ஸ்டடி ரூம் 10க்கு 10, 7:30, 6க்கு 10, 7:30, ஹால் சைஸ் 16க்கு 10, கிச்சன். வாங்க, கிச்சனு சொல்லாமல் விட்டுட்டேன். ஹாலிலேருந்து நேராக வந்து பெண்களுக்கு 8க்கு 10 பெரிய சைஸ் கிச்சன் கொடுங்க. அவங்க தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கணும், எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கு, ஹோட்டலில் போய் சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கு. அவங்க நல்லா உபசரிக்கிறாங்க. உடம்பு கெடாமல் இருக்கிறது வீடு. வெளியே போய் அடிக்கடி ஹோட்டல் மாற்றி மாற்றி சாப்பிட்டா உடம்பு கெடும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஏன்னா இங்கே வந்து அன்பு கலந்துருக்கும், ஹோட்டலில் எதுவும் கலந்துருக்காது. அஜினமுட்டவனா கலந்துருக்கும். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். மகர ராசிக்கு 7:30 நடந்துக்கிட்டே இருக்குது. சிவன் கோயிலுக்கு போங்க, நாளைக்கு போங்க. நாளைக்கு போய் எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி கேளுங்க. இது மாதிரி ஒரு பிளான் அவங்க அமைச்சிருக்கிறோம்னா இதை பிரிண்ட் எடுத்து சாமிக்கிட்ட வைங்க. ஐயா சாமி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னா இறைவன் என்ன கொடுப்பாருன்னா இது மாதிரி 2 வீடை கொடுத்துருவார். அவருக்கு எப்போவுமே முருகனுக்கும் சிவனுக்கும் கொடுக்கவே தெரியாது. கொடுத்தா ரெட்டையாக கொடுப்பாங்க. முருகனும் சிவனும் இப்படி ஒரு நல்ல மனிதர்கள். அதனால் அவங்கக்கிட்ட கேளுங்க, கொடுக்குறத நிறுத்த முடியாது. 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கு இந்த தெற்கு திசை. 143 யானைமனை, வரவு 4, யோனி சர்ப்பம் மேன்மை, அங்கீஷம் வாழையடி வாழை, தலைமுறை பொருத்தம் குரு, வைசிய ஜாதி, ராசி விருச்சிகம் நன்மை, வயது 61 ஆண்டுகள். வரைபடம் பார்த்துருக்கீங்க நண்பர்களே. 3 அறை கொண்ட பெஸ்ட்டு பிளான். ஸோ நீங்கள் சீரியல் பார்க்குற மாதிரி இந்த தான் வந்து அப்படியே உங்கள் மைண்டில் வந்து கோவிலில் வச்சு பேஸ்மட்டம் போட்டுட்டோம். அப்புறம் இறைவா எங்களுக்கு வந்து நில ஜன்னல் வச்சுருக்குறோம், அப்புறம் சென்ட்ரிங்கை வச்சுருக்குறோம், கிரக பிரவேசம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட அந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னாக்கா கும்பாபிஷேகம் மாதிரி. ஸோ அப்படியே கனவு காண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கோவிலில், சிவன் கோவிலில், சிவன் சன்னதியில் 4 கால பூஜை நடக்கும். நடுவில் வந்து சிவபுராணத்தை படிச்சுட்டு இந்த உங்கள் வீட்டை கட்டுற மாதிரி நினைங்க. அடுத்த வருஷம் அந்த வீட்டில் இருப்பீங்கங்க. உண்மை, நிஜம். ஸோ அதனால் செய்து பாருங்கள். நாளைக்கு அந்த வாய்ப்பு கொட்டி கிடக்கு. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிவராத்திரி சொல்லப்பட்ட டேட்லேயே ஒரு மாறி மாறி வரும். இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தவர் 19ஆம் தேதி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாருன்னா 19 நம்ம கொண்டாடுவோம். பட் மூல நட்சத்திரம் மாறி மாறி வரும். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் பௌர்ணமியில் பிறந்திருப்பார், மூலத்தில் பிறந்திருப்பார் 19. இது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். நாளைக்கு அந்த மாதிரி மகா சிவராத்திரி வருது. நிறைய அன்பர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்கணுமோ வேண்டிக்கோங்க, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமோ வேண்டிக்கோங்க, பையனுக்கு வேலை கிடைக்கணும். வீடு தாங்க என்னுடைய கனவு. நான் வந்து ஒரு இடத்துல வந்து 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு இருக்கிறேங்க, நான் 20 லட்சத்தில் வீடு கட்ட முடியுமா? ஒரே ஒருத்தவர் தான் நடத்தி வைப்பார், அவர் சிவபெருமான். நாளைக்கு வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.